சாட்டை துரைமுருகன் என்ன பேசுறாரு பொது வெளிகள்ல? மிக அதிகமாக, மிக கடுமையாக, ஆபாசமாக தாவேக்காவை தாக்கிட்டு இருக்காரு. இது உங்க கட்சியினுடைய கொள்கையா, கோட்பாடா? போக்கஸே இல்லையே. பேமெண்ட் வந்தா திமுகவை தாக்குறது இல்ல, பேமெண்ட் நின்றுடுச்சுன்னா திமுகவை அட்டாக் பண்றீங்க. சீமான்லாம் வந்துங்க மணிக்கணக்கா பேசுறாரு. அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைங்க. அதிகாரத்துல வரலனாலும் ஆட்சியில வரலனாலும் அரசியல்ல இருந்தா வியாபாரம் பண்ணலான்றதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமாக அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் விசில நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஊதி நியூசன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரியார் மண்ணுன்றாங்க, பெரியாரே மண்ணுன்னு இருக்காங்க. விசில் ஊதுனாலே போலீஸ் தான், திருட்டு பசங்கள்லாம் தான் பயப்படணும். விஜய் அரசியல்ல அனுபவம் இல்லை. அவருடைய பாப்புலாரிட்டியில நாம கட்சியை கடை தேர்த்தி கொஞ்சம் மேலே போயிடலான்னு நினைச்சாருங்க. சீமான் கதையும் கேட்டுதான் ஆஹா இது ஆபத்தான் அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன சொன்னாரு, உன்னை இங்கே நில்லு அல்லது அங்க நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவேனாரு. இதுதான் சீமானின் தரம். சீமான்லாம் நெருக்கமா களத்தில் இருக்கிறவாரா நாம் தமிழர்? நிச்சயமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைங்க. சீமானை பொறுத்தவரையில் இந்த கரப்ஷனு இதில் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களில் கூட இந்த பொதுவெளியில் நம்ம பார்த்தோம். நடிகை விஜயலட்சுமி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது மக்கள் அவங்கள நம்ப மாட்டேன்றாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னார், தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் மண்ணின் கண்கள், இரண்டு கண்கள். ஏன் கண்ணுன்னு கூட சொல்ல, தமிழ் மண்ணின் இரண்டு கண்கள்னாரு. ஆனால் இவர் பாருங்க, அவர் ஒரு தராதானம் பாருங்க. உடனே என்ன சொன்னாரு, உன்னை இங்கே நில்லு அல்லது அங்க நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவேனாரு. இதுதான் சீமானின் தரம். இந்த தரத்தை தமிழ்நாடு மக்கள் எப்போதும் ஏற்றுக்க மாட்டாங்க.